கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் நாம் வாசிக்க வேண்டிய வேத பகுதி 1 சாமுவேல் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கிறோம். கர்த்தர் சாமுவேலை நோக்கி நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியை பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பார். கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். நான் வாசித்த இந்த திருவசனத்தின் மூலம் கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக நம்ம இருக்க தம்பி சாலமோன் அவர்கள் செபிப்பார்கள். ஸ்தோத்திரமானவரே, ஸ்தோத்திரத்தாவே, ஸ்தோத்திரத்தாவே, இந்த நாட்கள் இங்கே உங்களுக்கு வேலை போட்டுட்டாங்க. ஸ்தோத்திரத்தாவே, சாமுவேல் 16வது அதிகாரம் வசனம் 7 கர்த்ததாமே எங்களோட பேசணும் வெளிப்படணும். இதில் உள்ள ரகசியங்களை மகத்துவங்களையும் கர்த்ததாமே எங்களுக்கு வெளிப்படுத்தணும். எங்கள் மனக்கண்களை நீங்கள் திறந்தரணும். கர்த்தாவே, சபா ஸ்தோத்திரமானதை நாங்கள் ஏற்றுக்கொண்டு எங்கள் வாழ்க்கையை கிடைப்பித்து வாழ கர்த்தர் செய்ய இப்போ இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் நாம் வாசித்த வேத வசனம் 1 சாமுவேல் புஸ்தகம் 16:7 இப்படியாக சொல்லுகிறது. கர்த்தர் சாமுவேலை நோக்கி இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். இப்போ நம்ம இன்றைய நாட்டு செய்திக்காக எடுக்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ. இன்னைக்கு ஆவிக்குரிய வட்டாரத்தில் எப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்த்தர் மற்றதெல்லாம் பார்க்கறதில்ல, இருதயத்தை மட்டும் பார்க்குறாரு. மற்றதெல்லாம் பார்க்கறதில்ல, இருதயத்தை மட்டும் பார்க்குறாரு. ரைட்டு, இருதயத்தை பார்க்குறார். உன் இருதயம் எப்படி இருக்கிறதுன்னு கர்த்தருக்கு தெரியும். உத்தமமாக இருக்கா அல்லது பொல்லாததை சிந்திக்குதாங்கிறத கர்த்தருக்கு தெரியும். நம்ம இன்னைக்கு நாளில் பார்க்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, மனுஷன் பார்க்குற பிரகாரமாக நான் பார்க்கறது இல்லை. இப்போ நம்ம நேரத்தில் சுருக்கமாக இந்த செய்தி சுருக்கமாக தான் பார்க்க போகிறோம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மனுஷன் ஒரு அழகான ஸ்திரியை பார்த்தால் எப்படி பார்ப்பான்? ஒரு மனுஷன் அழகான ஸ்திரியை பார்த்தால் எப்படி பார்ப்பான்? சும்மா சொல்லுங்க, ஓப்பனா சொல்லுங்க, எப்படி பார்ப்பாங்கிறத சொல்லுங்க. இச்சையோட பார்ப்பேன். முகத்தை பார்ப்பானா? முகத்தை தான் பார்ப்பானா? கர்த்தர் மனுஷன் பார்க்கிற பிரகாரமா கர்த்தர் பார்க்க மாட்டார் சொல்லிட்டார். ஆனால் அப்போ மனுஷன் எப்படி பார்ப்பேன்? ஒரு அழகான ஸ்திரீயினுடைய அங்கங்களை ஒவ்வொன்றாக அவன் பார்ப்பான். இது ஆண். பெண் அழகான ஆணை பார்த்தா எப்படி பார்ப்பாங்க? தெரியும், உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு ஆண் அழகான ஆணை பெண் பார்த்தால் எப்படி பார்ப்பாங்க, அல்லது அழகான பெண்ணை ஆண் பார்த்தால் எப்படி பார்ப்பாங்க, உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அப்போ பாருங்க, இப்படி பார்ப்பதற்கு ஒரு பெண்ணை ஆண் பார்ப்பதும் ஆண் ஒரு பெண்ணை பார்ப்பதும் இது எதற்காக அப்படி உருவாகுகிறது? ஒன்று, நம்முடைய மனதை கெடுக்கும்படி பிசாசானவன் அப்படிப்பட்டவர்களை நம்ம மத்தியிலே கொண்டு வருவான். புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆகவே பாருங்க, நம்ம இந்த நாட்களில் நம்ம செய்ய வேண்டியது, இதுக்காக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம யாராக இருக்கிறோம்? கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கிறோம். அப்புறம் இல்லை, மாம்சத்தில் இருக்கிறோம், கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கோம். அதையும் தாண்டி கர்த்தர் ஸ்தோத்திரம். வாசிங்க 1 Corinthians 3:16 வாசிங்க. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். நீங்க யாரா இருக்கீங்களா? நீங்க யாரா இருக்கீங்க? நம்ம எல்லாம் தேவனுடைய ஆலயமா
இருக்கிறோம். சரி வாசிப்பா. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறது என்றும் அறியாது இருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். இப்ப நம்ம தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். இந்த தேவனுடைய ஆலயத்தை ஒருவன் கெடுத்தால், தேவனுடைய ஆலயத்தை ஒருவன் கெடுத்தால் அவனை நான் கெடுப்பேன். இப்ப பாருங்க, ஒரு ஸ்திரீ அவலட்சணமான ஆடையை உடுத்தி கொண்டு வந்தால் கர்த்தருடைய ஆலயமாய் இருக்கிற இவன் அந்த ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிறான். பார்க்கறது நிமித்தம் எந்த ஆலயம் கெடுது? அதெல்லாம் ரைட்டு, கேட்கறத கவனமா கேளுங்க. அவலட்சணமான உடையை அணிந்து கொண்டு வந்தால் அந்த ஸ்திரியை, இவன் ஆவிக்குரிய மனுஷனா இருந்தாலும் அந்த ஸ்திரியை இச்சையோடு பார்த்தா இப்ப எந்த ஆலயம் கெட்டுச்சு? சொல்றது உங்களுக்கு புரியுதா? அதெல்லாம் ரைட்டு. பார்க்கிற இந்த ஆலயமும் கெட்டுச்சு, அவலட்சணமா வந்து அந்த ஆலயமும் கட்டுச்சு. அப்ப பாருங்க, கர்த்தர் பார்க்கிற பிரகாரமாக மனுஷன் பார்க்கிறது இல்லை. அப்ப மனுஷன் எப்படி பார்க்கிறேன்? ஆனா வேதாகமம் சொல்லுகிறது, இச்சையோடு எந்த ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிறவன் அவளோடு உபச்சாரம் செய்தாயிற்று அப்படின்னு வேதாகமம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அப்ப ஒரு ஆலயம், தேவனுடைய ஆலயம் கெட்டு போவதற்கு வழியை, அந்த காரியத்தை ஏற்படுத்துகிறது யாரு? நம்ம தான். உலகத்தில் இருக்கும் எப்படி வேணாலும் இருந்துட்டு போகட்டும், அது நமக்கு தேவையில்லை. ஆனா கர்த்தருடைய பிள்ளைகள், ஆவிக்குரிய பிள்ளைகள் என்று சொல்லுகிறவங்க எப்படி இருக்கணும்? எப்படி வஸ்திரம் உடுத்தி இருக்கணும்? தகுதியான வஸ்திரம் உடுத்தி இருக்கணும். இன்னைக்கு தகுதியான வஸ்திரம் உடுத்தி இருக்கிறாங்களா? இருக்கிறோமா? சற்று கவனியுங்கள், சற்று கவனியுங்க. அப்ப தேவன் வாசம் பண்ணுகிற ஆலயம் எப்படி கட்டுது? ஒரு சின்ன உதாரணம் பாருங்க. நான் மதுரையில், நான் ரயில்வேல கடை வச்சிருக்கும் போது ஆஃபீஸுக்கு ஒரு விஷயமா நான் மதுரைக்கு போகிறேன். அப்போ ரயில்வே ட்ரெயினில் விட்டு இறங்கி ஓவர் பிரிட்ஜ் மேலே இறங்கி நான் அந்த பக்கம் போயிட்டு ஆஃபீஸுக்கு போயிட்டு வரணும். அப்போ நான் வருகிற பொழுது படி ஏறி மறுபடியும் வரணும். படி ஏறுறதுக்கு நான் ஏற போகிறேன். எனக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு பிராமணர் ஒருவர், கோயில் அர்ச்சக வேலை பார்க்குறவர் எனக்கு முன்னாட படி ஏறுறாரு. மேற்பக்கத்தில் இருந்து ஒரு அம்மாக்கள் இறங்குறாங்க. அவங்க சபைக்கு போகிறவங்க, அவங்க எந்த இதுவுமே அணிஞ்சிருக்கல, நகை எதுவுமே அணிஞ்சிருக்கல. அப்போ இந்த மனிதன் அந்த அம்மாவை பார்த்தோன்னே திரும்பி போயிட்டார். அந்த அம்மாவை பார்த்தோன்னே திரும்பி போயிட்டார். ஏன்? அவர் போகிற காரியம் உருப்படாமல் திரும்பி போயிட்டார். இப்போ எந்த ஆலயம் கெடாமல் இருக்குது? அந்த அம்மா, அந்த தேவனுடைய ஆலயமாகி அந்த அம்மா கெட்டு போகலை. புரியுதா? இப்போ உங்களுக்கு சொல்கிறது, இப்போ நான் சொல்கிறது புரியுதா? நாங்கள் பாலகிருஷ்ணன் ஒருத்தர் தென்னந்தோப்பு விட்டு அந்த வீட்டுக்கிட்ட குடியிருக்கும் போது அந்த பக்கத்து வீட்டில் கொடுக்கறலாம் வாங்கி சாப்பிடுவாங்க. ஆனால் அவங்க காலையில் வெளியில் எங்கேயா கிளம்பும் போது எங்கள் வீட்டுக்காரமா வெளியில் நின்றுனா வீட்டுக்குள்ளே போயிடுவாங்க மறுபடியும். ஏமா எங்கள் வீட்டுக்காரமா எதுவும் போடலையாம்மா, அவங்க காரியம் எதுவும் ஆகாமல் போயிருமாம்மா. இப்போ ஆகாமே போச்சு, வீடை விற்று பேங்கில் வேலை பார்த்தவங்க வீடெல்லாம் விற்று இப்போ வாடகைக்கு குடியிருக்கிறாங்க. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்கள் யாரும் வந்து லேசாக இடம் போடக்கூடாது. அவங்க கர்த்தருடைய பிரமாணத்தை நிறைவேற்றுகிறவர்களாக இருக்கிறாங்க. கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுகிறதோ அதை நிறைவேற்றுகிறவர்களாக இருக்கிறாங்க. சரியா? ஆனால் பாருங்க, உலகம் எப்படி பார்க்குது? நம்ம வந்து தீண்டத்தகாதவர்களாக நம்மளை பார்க்கிறார்கள். ஆகவே வந்து அப்போ இப்போ தேவனுடைய வாசம் பண்ணுகிற ஆலயம், அப்போ
அப்போ எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? பரிசுத்தமாக இருக்கணும். வேதம் அதுதானே சொல்லுது. 1 தீமோத்தேயு 2:9-10 வாசிங்க. தீமோத்தேயு 2:9-10 வாசிங்க. ஸ்திரீகளும் மயிரை பின்னுதலிலாவது, பொன்னினாலாவது, முத்துக்களினாலாவது, விலையேறப்பட்ட வஸ்திரத்தினாலாவது தங்களை அலங்கரியாமல். 1 தீமோத்தேயு 2:9-10 எடுத்துட்டீங்களா? தெரிஞ்ச வசனங்க. இப்போ என்ன சொல்லுது? ஸ்திரீகளும் மயிரை பின்னுதலிலாவது, பொன்னினாலாவது, முத்துக்களினாலாவது, விலையேறப்பட்ட வஸ்திரத்தினாலாவது தங்களை அலங்கரியாமல். சரிங்க. இப்போ ஆவிக்குரிய பிள்ளைகள் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க? நல்ல ஆவிக்குரிய பிள்ளைகள் இதெல்லாம் செய்யறதில்ல. இதெல்லாம் செய்யறதில்ல. என்ன பண்ணுறதில்ல? மயிர் அப்படி ஸ்டைல் அப்படின்னாம, பொன்னினாலாவது, முத்துக்களினால் அலங்கரியாமல், அப்புறம் விலையேறப்பட்ட வஸ்திரத்தினால் தங்களை அலங்கரியாமல் அப்படின்னு இங்கே வேதவசனம் சொல்லுது. இப்போ அதுக்கு பதிலாக என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க சொல்லுங்க? சொல்லுங்க. நகை போடக்கூடாது, முத்துக்களினாலாவது, மயிரை ஸ்டைலாக பிடிட்டு போகிறது, அதெல்லாம் ரைட்டு. இப்போ அதுக்கு பதிலாக என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க? விலையேறப்பட்ட வஸ்திரத்தினால தங்களை அலங்கரியாமல். இதைத்தானே ஆண்டவர் சொல்லியிருக்காரு. டவுசர் போட வேணான்னு ஆண்டவர் சொல்லலை. இல்லை, யார் போடுறா? டவுசர் போட்டு வர்றது யாரு? சொல்லுங்க. யார் போட்டு வர்றான்னு சொல்லுங்க. புரியலையா உங்களுக்கு? கவனிக்கிறீங்களா? ரட்சிக்கப்பட்ட ஒரு பெண் பிள்ளை டவுசர் போட்டு வருது, டிஷர்ட் மட்டும் போட்டு வருது. டவுசரும் டிஷர்ட் மட்டும் போட்டுட்டு வந்தா அது தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. அந்த ஆலயம் கெடுமா கெடாதா? கவனிக்கிறீங்களா? கெடும். அப்புறம் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க ஸ்கர்ட்டு அந்த பாவாடை, குட்டை பாவாடை எவ்வளோ வரைக்கும் இருக்கும்? முழங்கால் வரைக்கும் இருக்கும். முழங்கால் வரைக்கும் உள்ள குட்டை பாவாடையை போட்டு ஒரு டிஷர்ட்டை மட்டும் போட்டு வந்தா தேவனுடைய ஆலயமாக இருக்கிற அந்த ஸ்திரீ அப்படி வந்தால் அந்த ஆலயம் கெடுமா கெடாதா? ஒரு ஊழியக்காரர் இடத்துக்கு பிரசங்கம் பண்ண போயிருந்தாராம். பிரசங்கம் பண்ணிக்கும் போது முதல் வரிசையில் அலங்கோலமாக ஒரு ஸ்திரீ உட்காந்துருந்துருக்காங்க. அப்படின்னா அலங்கோலம்னா எப்படி? அந்த மாதிரி வஸ்திரம் உடுத்தி அலங்கோலமாக உட்காந்துருந்தாங்க. அப்போ அதெல்லாம் முடிச்சுட்டு கடைசியில் பிரசங்கம்லாம் முடிச்சுட்டு அந்த ஸ்திரீயை கூப்பிட்டு விசாரிக்கும் போது அந்த ஸ்திரீ சொன்னாங்களா, நீங்கள் யாருமா, என்ன? அந்த ஊழியக்காரருடைய மகன், அந்த சபைக்கு செய்தி கொடுத்து போயிருந்தாங்கல்ல, அந்த ஊழியக்காரருடைய மகனே அது. அப்போ உபதேச முறை யாருக்கு? ஊருக்கு தான், தன்னுடைய குடும்பத்துக்கு அல்ல. நமக்கு தெரிஞ்ச தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஊழியக்காரவங்க, அந்த அவருடைய அது யூடியூப்ல எடுத்து போட்டு விட்டாங்க. இந்த மாதிரி ஒரு குட்டை பாவாடையை போட்டுக்கிட்டு சேரில் உட்காந்து ரெட்னகால் போட்டு உட்காந்துருக்குறாங்க. இந்த மாதிரி யாரு? ஊழியக்காரமா ரெட்னகால் போட்டு குட்டை பாவாடையை கட்டிட்டு ரெட்னகால் போட்டு உட்காந்து அந்த அம்மா போட்டிருக்க ஜட்டி தெரிகிற மாதிரி உட்காந்துருக்கு. இந்த அம்மா யாரு? ஊழியக்காரர் மக. இந்த ஆலயம் கெடுமா கெடாதா? அப்போ ஒரு ஆண் ஒரு பெண்ணை கர்த்தர் பார்க்குற பிரகாரமா பார்க்க மாட்டேன். அலங்கோலமா வந்தா பார்ப்பேன், சாகப்புற கலையை கூட பார்ப்பேன். இதுக்கு காரணம் யாரு? அப்ப ஆண் அப்படி ஆண் என்ன செய்யணும்? டவுசரை மட்டும் போட்டுட்டு வர்றேன், டவுசர் மட்டும் போட்டுட்டு வர்றேன். ஆண்களும் அவலட்சணமாக இருக்கிறார்கள், பெண்களும் அவலட்சணமாக இருக்கிறார்கள். எல்லாத்தையும் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார்.
இப்போ நாங்களாம் பாருங்க ஒரு மெயின் ரோட்டில் இருக்கிறதுனால ஒரு நாளைக்கு எவ்வளவோ பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது இருக்குது, எவ்வளவோ மனசை கட்டுப்படுத்த வேண்டியது இருக்கிறது. ஆகவே பாருங்க, இத ஆவிக்குரிய பிள்ளைகள் உணர்ந்து கொள்ளணும். உலகத்தை எப்படியோ போகட்டும், அது நமக்கு தேவையே இல்லை. ஆவிக்குரிய பிள்ளைகள் வந்துட்டு ஒரு ஆவிக்குரிய மகன் டிஷர்ட்டும் ஜீன்ஸ் பேண்ட்டும் போடலாமா? ஜீன்ஸ் பேண்ட்டும் டிஷர்ட்டு போட்டுக்கலாமா? அது தகுதியான வஸ்திரமா? நீ அதுக்கு பட்டு சேலை கூட கட்டிட்டு வந்துருக்கலாம். இப்போ என்ன செய்கிறாங்க, விடையேறப்பட்ட வஸ்திரம் தானே போடக்கூடாது, நான் ஜீன்ஸ் பேண்ட்டும் டிஷர்ட்டும் போட்டுக்கிறேன். ஒரு சம்பவத்தை கேள்விப்பட்டேன். ஒரு ஊழியக்காரங்களுக்கு நடந்த மீட்டிங்க்கு போயிருந்தாங்க. போகும்போது அந்த ஊழியக்காரமாக அந்த மாதிரி ட்ரெஸ்ஸு போட்டு வந்தது. அங்கே வாலிப பசங்க, ஊழியம் செய்கிற பசங்களாம் வந்திருந்தாங்க. வந்துட்டு மீட்டிங்கெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த வயசு பசங்க, ஊழியம் செய்கிற பசங்க பார்வை பூரா யார் மேலே இருந்தது? இந்த டிஷர்ட்டும் ஜீன்ஸ் பேண்ட்டும் போட்டு வந்த அந்த சகோதரி மேலே தான் எல்லாருடைய பார்வையும் இருந்தது. அது நல்லா ஆள் நல்லா குண்டா, நல்லா பப்ளி மாஸ் மாதிரி இருந்தா போய் பார்வை பூரா எங்கே இருந்துச்சு? பார்த்தவனும் கட்டான், போட்டுட்டு வந்த ஆலயமும் கட்டுச்சு. இதுதாங்க இன்னைக்கு. அப்போ என்ன சொல்கிறாங்க, ஆண்டவர் வந்து வெளியேறப்பட்ட வஸ்திரம் தானே போடக்கூடாதுன்னு சொன்னார், அதனால் டிஷர்ட் போட்டுக்கிருவேன், நான் பேண்ட்டு போட்டுக்கிருவேன். வசனத்தை என்ன சொல்லுது அப்படிங்கிற அலங்காரமே ஏன் வேணான்னு சொல்றாருன்னா, நீ அலங்காரமா போனாதான் உன்னை ரசிச்சு ஒருத்தன் பார்ப்பேன். அப்ப நீ அதனாலதான் அலங்காரம் பண்ணாத, இதுக்கு தான் சொல்றாரு. நீ அலங்காரம் பண்ணாத, நீ அலங்காரம் பண்ணினாவே உன்னை ரசிச்சு பார்ப்பேன். ஒரு நல்ல சங்கிலி சரப்புலாம் மாட்டி நல்லா ஜல்லிக்கட்டு காலைக்கு மாதிரி கொலுசை போட்டு நல்லா ஜலக்குன்னு போனால் எத்தனை பேர் பார்ப்பாங்க? எல்லாரும் பார்ப்பாங்க. அப்போ அந்த ஆலயம் கேடும். சரி, கத்து ஸ்தோத்திரம். நமக்கு நேரம் போய்கிட்டே இருக்கு, சில காரியங்களை மட்டும் பார்ப்போம். பாருங்க, ஒரு சகோதரி வந்தாங்க. போன வாரம் அந்த சகோதரி குறித்து சொன்னேன். இந்த வாரம் அந்த சகோதரி வந்தாங்க. என்னுடைய பொண்ணுக்கு மாப்பிள்ளை சொல்லுங்க அப்படின்னு. அப்போ நான் ஒரு பையன் இருக்கேன், நான் கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாளே ஃபோன் பண்ணாங்க, விசாரிச்சுக்கிறேன். அப்போ நான் சொன்னேன், அந்த பிள்ளை நகையெல்லாம் அணிந்திருக்குமா? நான் ஒரே வார்த்தையில் சொல்லிட்டேன், முதல்ல சொல்லிட்டேன், அவங்க வீட்டில் யாரும் நகை போட்டிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ, நகை போட்டிருக்க மாட்டாங்க, இந்த மாதிரி சொல்கிற வார்த்தையை பாருங்க. ஐயோ, நகை போட மாட்டாங்களா? ஏன் பொண்ணு நகை போட்டிருக்கே அப்படின்னு. அடுத்த நாள் என்ன, அவங்க யோசிக்கவே இல்லை, அவங்களுக்கு நகை போடாத பொண்ணு தான் வேணுமான்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தை முடிஞ்சா. இப்போ பாருங்க, இப்போ அவங்களுடைய எண்ணம் எங்கே இருக்குது? கர்த்தர் உனக்காக ஜீவனை கொடுத்தாரு, நீ கர்த்தருக்காக எண்ணத்தை விட்டு கொடுத்துருக்குற. இதை கூட விட்டு கொடுக்கலன்னா அப்புறம் நீ என்ன? ஆனால் பேசுறது, நாங்கள்லாம் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றவங்க. நீங்கள் பெற்றது தான். ஒரு சகோதரனை குறித்து ஒரு தம்பி சொன்னார். அந்த சகோதரன் ஆண்டவர்கள் வந்து 30 வருஷம் ஆச்சு. இப்போ கடந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி அந்த ஊழியக்காரமாக அந்த பையன் மேலே ஜெபம் பண்ணி, கை வச்சு ஜெபம் பண்ணி, அந்த பையன் இருந்த அசுத்த ஆகி ஓடி போச்சான். இப்போ அந்த பையன் என்ன சொல்கிறார், கூட போன பையன், அப்போ இந்த 30 வருஷமாக இதுக்கு முன்னாடி அவன் பேசிக்கிட்டு இருந்த பாசம், அந்நிய பாசம், என்ன பாசம் ஐயானு ஏன்னு கேட்குறேன். நான் என்ன பதில் சொல்ல? இப்போதான் அவனுக்குள்ள இருந்து அசுத்தாகி போயிடுச்சுன்னா, இப்போ அவன் அதுக்கு முன்னாடி அந்நிய பாஷை பேசிட்டு இருந்தானே, அவனுக்குள்ள இருந்த பாஷை அந்நிய பாஷை என்ன ஆகி இருந்திருக்கும்? அப்போ என்ன பாஷை பேசியிருப்பேன்? ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி போய்கிட்டு இருக்குன்னு பாருங்க, சாட்சி எப்படி இருக்குன்னு பாருங்க. அப்புறம் அவன் கூட போனவங்க எப்படி ரசிக்கப்படுவேன்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படியாக ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படியாக போய் கொண்டிருக்கிறது. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள், ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், தகுதியான வஸ்திரத்தை உடுத்திக் கொள்ளுங்கள், அலங்காரம் பண்ணாதீர்கள்.
கர்த்தர் தாம் இந்த காரியங்களை ஆசீர்வதிப்பார்.